இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு பண்டிகை அப்படின்னாலே பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வடக்கு நண்பர்களுக்கு வந்துட்டு என்னென்னா ஹோலி பண்டிகை. ஹோலி பண்டிகையை விதவிதமாக கொண்டாடுவாங்க, கோலாகலமாக கொண்டாடுவாங்க. இங்கேயுமே நம்ம சில பல இடத்துல பார்த்துருப்போம், பவுடர் தூக்கி வீசுறது, பலூனில் தண்ணியை ஊற்றி அதை போய் எரிகிறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்மளும் பார்த்துருப்போம். ஆகா, இந்த மாதிரிலாம் ஒரு கலாச்சாரம் இருக்கிறா நம்ம நாட்டில், செம்மையாக இருக்கிறா அப்படிலாம் சொல்லி என்ஜாய் பண்ணியிருப்போம். பாய் மும்பை கா பாய். ஹோலி பண்டிகை அப்படின்னா நீ இன்னமும் கலந்து பண்ணலாம் அப்படிலாம் நினைச்சாங்க. இது வந்து கன்றாவியான ஹோலி பண்டிகையாக இருக்குது. பிடிச்சிட்டான். என்னன்னா, காசு கலர் பொடி வாங்குறது காசு இல்லாமல் அந்த காசை வந்துட்டு கான்ட்ராக்ட் வாங்கி போட்டாங்களா என்னாலும் தெரியல. கலர் பொடி இல்லையா விட்டு துணைங்கடா, ஏன்னா வம்படியாக ஒருத்தரை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்க நீங்களே. போடு போடு. இது வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்த ஹோலி பண்டிகை வந்து ஹோலி பண்டிகை கிடையாது, அவ்வளோதான். டோட்டல் காலி தான் அவன். சரிங்களா? அடுத்தடுத்து ஹோலி பண்டிகை வரும்போது அவன் வந்து உள்ளூருக்குள்ளே இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். எங்கிட்டாச்சும் பஸ்ஸை பிடிச்சோ இல்லை சேராட்டாவை பிடிச்சோ இல்லை ஒய்யால எவனா ஹைவேல போனால் கூட கையை போட்டு உடக்கி லாரியில் ஏறி வேற ஊருக்கு போயிடுவான். உள்ள உள்ட்டானே காப்பாற்ற தான் போகிறான்னு நானும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிருக்கேன். அவன் உள்ளெல்லாம் வந்துட்டு காப்பாற்றலை யாரையும். உள்ள விழுந்தவன் உள்ள முக்கி முக்கி எடுக்கலாம். இதுவும் ஒரு வகை என்டர்டைன்மெண்ட் அவனுக்கு. ஆனால் உள்ள இருக்கவனுக்கு சோழி முடிஞ்சு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. இதோட அந்த செலிப்ரேஷன் முடிச்சு முக்குனாங்க. அவனோட வாழ்க்கையும் முக்கி போயின்னு நினைக்கிறேன். இது ஒரு சீரியஸான வீடியோ அப்படின்னு நான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னா, 4 பேர் ஒரு வயதானவங்களை தூங்கிட்டு ரோட்டில் நடந்தால் என்ன நடக்கும் நான் நினச்சேன். சரி, ஒரு செலிப்ரேஷன் டைமில் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு நடந்துச்சுன்னா சரி ஆஸ்பத்திரி கூட்டு போகிறாங்க போல, ஆம்புலன்ஸ் வசதி இல்லை போலையே, அப்படி அந்த மாதிரி ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி அனுதாபப்பட்டு அந்த வீடியோ பார்க்க ஆரம்பித்தா அவரை தூக்கி போட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏற்றலை. சேம் என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணியிருக்காங்க. பண்டிகைன்ற பேரில் அவர்கள் பானையே கட்டிக்குவாங்க போல தெரியுது. இந்த அளவுக்குலாம் எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இல்லை, எனக்கு புரியலை சத்தியமா. ஏன்னா ஒருத்தவங்களை குடும்பப்படுத்துறதுக்காக இது பண்ணுறாங்களா இல்லை இதையை கொண்டாடுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த ஐயா பாவம், அவர் கேட்டார் அவர்கிட்ட ஏதாவது கொண்டாடணும்டா தம்பிகளா வாங்கடான்ட்டு. ஏன்டா அப்படிலாம் வந்துடுறீங்க? இப்போ ஓவராலாக என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், பண்டிகைன்றது வந்துட்டு ஏழை பணக்காரன், காசு இருக்கிறது காசு இல்லாதவன், வீடு இருக்கிறது வீடு இல்லாதவன், சாப்பாட்டுக்கு வழி இருக்குது வழி இல்லை, அதெல்லாம் தவிர்த்துருங்க. அன்றைக்கி ஒரு நாள் நம்ம எல்லோரும் கொண்டாட போகிறோம் அப்படின்னா கொண்டாடுங்க, வேணான்னு சொல்லலை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடுங்க. காசு இருக்கா காசு இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சக மனிதனை மதித்து கொண்டாடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏடா இவன் பெரிய அறிவாளி மாதிரிலாம் பேச நினைக்காதீங்க, தோணுதான் நான் சொல்கிறேன், அவ்வளோதான்.